சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம மீனா முத்துக்காக ஆசையாக போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வைக்கிறாங்க. எப்படியாவது முத்து வந்தார் அப்படின்னா இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு வச்சு ஏதாவது பேசி அவர் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனா சமைச்சு வச்சதை எல்லாமே சேர்ந்து அந்த குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. விஜயா அந்த குழம்பை பார்த்து டேஸ்ட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. விஜயாவுக்கு புரிஞ்சு போச்சு, மீனா வாசல் நின்று எட்டி எட்டி பார்க்கறத பார்த்தா முத்துக்காக தான் அந்த குழம்ப ரெடி பண்ணியிருக்கா. இதை வச்சு இன்றைக்கி கண்டிப்பாக முத்துவை பேச வச்சலாம் நினைக்கிறா. அது நடக்கவே கூடாது. அதுக்கு முதல்ல இந்த குழம்ப ஒட்டுமொத்தமாக முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதாக விஜயா தன்னால் முடியாத அளவுக்கு சாப்பிட்றா. அதோட இருக்கிற மனோஜ், ரோகிணி, அப்புறம் சுதி, ரவின்னு சொல்லி எல்லாருக்குமே வேணும்னு அள்ளி வைக்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு பக்கம் முத்து வரவே இல்லைன்னு கவலை, ஒரு பக்கம் குழம்பு தீந்துருமோன்னு கவலை. அப்படி மீனா எதிர்பார்த்த மாதிரியே குழம்ப ஒட்டுமொத்தமாக விஜயா முடிச்சுட்டு தான் வச்சுக்கிறாங்க. முத்து சாப்பிட்றதுக்கு குழம்பே கிடையாது. முத்தும் வரவே இல்லை. அப்போது இன்றைக்கி முத்து குடிச்சு தான் வருவான். வந்தானா இப்படி ஒரு வீட்டில் சாப்பாடுலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா காத்துட்ருக்காங்க. ஆனால் யாருமே பார்க்காத அளவுக்கு அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, முத்து வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வரான். வந்தவுடனே மீனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிடு. உன் தம்பிக்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணுமே தவிர நான் முடிவு பண்ணிக்க கூடாது. நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறத பார்த்த விஜயாவுக்கு மூஞ்சில் செருப்பும் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பாக 2 பேரும் அடிச்சுப்பாங்கன்னு நினச்சா, நாம் மேலும் பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு நினச்சா, ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு முடிச்சிட்டாங்களே. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயா வெறிகொண்டு பார்க்குறாங்க. அதை பார்த்த மீனா, வா அடி வா, நீ எதிர்பார்த்தால நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போன்னு சொல்லிட்டு பார்த்து என் புருஷனை சமாதானம் ஆகிட்டாரு. இதை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டால, இந்த அல்வா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அல்வா கொண்டு போய் விஜயாட்ட கொடுக்குறாங்க மீனா. இந்தாங்க அத்தை, அல்வா சாப்பிட்ணுன்னு சொன்னீங்களே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. மூஞ்ச கறியை பூசிட்டு அல்வாவை தர அல்வா எனக்கு, அல்வா வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு நான் திமிராடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. நாங்கள் வீழ்ந்துருவோம் தானே எதிர்பார்த்தீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காத அத்தை. பாருங்கள், இன்னும் ஒரே மாதத்தில் ரூம் கட்டி நாங்கள் மேலே போயிட்டு உங்களை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மீனா சிரிச்சுட்டே வராங்க.